தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்க்கான தமிழ் கொஸ்டின், ஜிஎஸ் கொஸ்டின் ரெகுலராக ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தமிழ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் அப்படின்னா, இது வந்து 10th தமிழ் புக்கு. தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர். நூலாசிரியர் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுங்க, புக்கில் இருக்கிற எல்லாமே ஓரளவு எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறது என்னது, உருவது கூறல் விடை. எனக்கு கால் வலிக்கும், விளையாட வந்தா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது என்னது, உருவது கூறல் விடை. பரஞ்சோதி முனிவரினுடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டு. கலைச்சொல் இங்க பாருங்க, சரியானது எது? தேசிஸ், ஆய்வேடு. எம்பலம் அப்படின்னா என்ன வரும்? எம்பலம்னா சின்னம். இன்டெலெக்சுவல் அறிவாளர். சிம்பாலிசம் குறியீட்டியல். அப்போ 1, 3, 4 சரி. திஸ் இஸ் ஆய்வேடு, எம்பலம் சின்னம், இன்டெலெக்சுவல் அறிவாளர், சிம்பாலிசம் குறியீட்டியல். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இனமா கூறுறதுனால அது என்ன விடை? இனமொழி விடை. மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி நூலினுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி யார் எழுதியிருக்காங்க? பரஞ்சோதி முனிவர். பெருமாள் திருமொழி என்ற நூலை இயற்றியவர். பெருமாள் திருமொழி யாரை இயற்றியிருக்காங்க? குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த அற்று தற்றுன்னு முடிஞ்சாவே அது ஓமை அணி தான். வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி, மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி வரும். இங்கே நம்மளுக்கு வெளிப்படையாவே தற்று அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஓமையா சொல்றாங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் அது என்னது? ஒரு நச்சு மரம் பழுத்தற்றுக்கு ஒரு சமம் அப்படி சொல்லிட்டு ஓமையா குறிப்பிட்டிருக்கனால அது என்ன அணி? ஓமை அணி. பொறுத்துக. எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா எபிக் காப்பிய இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம். ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம். ரீஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ என்னது? ஏதான் சரியானது. அப்படியே வரிசையா வந்து இருக்கு. எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம், ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம், ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம். மலைபடுகடாம் என்ற நூல் எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலைபடுகடாம் 583 அடிகள் வந்து மலைபடுகடாம் வந்து கொடுத்துருப்பாங்க. மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது. ஸ்டோம்ன்றது புயல் தான். டொர்னாடோ அப்படிங்கிறது சூறாவளி. டொர்னாடோ சூறாவளி. அப்போ டெம்பஸ்ட் என்ன வரும்? டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. வயல் விண்ட் அப்படிங்கிறது சுழல் காற்று. சரியானது எது வரும்? 1, 2 வந்து சரி. குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ரெகுலராக அட்மிஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னாலும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கொஷின்ஸ் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ரெகுலராக ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கால் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. புயலிலே ஒரு தோணி யார் எழுதியிருக்காங்க? புயலிலே ஒரு தோணி நூலினுடைய ஆசிரியர் பா. சிங்காரம் அவர்கள். பா. சிங்காரம். தவறானது கேட்டிருக்காங்க. தவறானது பாருங்க. நேமி அப்படிங்கிறது என்னது? வலம்புரி சங்கு. கோடு அப்படிங்கிறது மலை. விருச்சி அப்படின்னா என்ன வரும்? விருச்சி அப்படிங்கிறது நல்ல சொல், நற்சொல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சுவல் அப்படிங்கிறது தோல் அப்படின்னு வரணும். அப்போ இதுதான் வந்து ஆப்ஷனாக வரும். நேமி வலம்புரி சங்கு. கோடு மலை, விருச்சி நற்சொல், சுவல் தோல். நான் சரியானதான் வந்து சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கங்க. முல்லை திணைக்குரிய பூ. முல்லை திணைக்குரிய பூ என்னது? பிடவம் தோன்றிப்பூ. உலக காற்று நாள். உலக காற்று நாள் ஜூன் 15. பன்மொழி புலவர். பன்மொழி புலவர் நம்ம யாரை குறிப்பிடுறாங்க? பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார்.
நூல் நூலாசிரியர் பச்சை நிழல் நூல் வந்து பச்சை நிழல் உதய சங்கர். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் சேதுமணி மணியன் நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் சேதுமணி மணியன். உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். ஏ வந்து ஆன்சர். பச்சை நிழல் உதயசங்கர். தவறின்றி தமிழ் எழுதுவோம் நன்னன். நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் சேதுமணி மணியன். உலகில் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். கலைச்சொல் பாருங்க. கான்சனன்ட் அப்படிங்கிறது என்ன வரும்? கான்சனன்ட் மெய் எழுத்து. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் ஒரு மொழி. கான்வர்சேஷன் அப்படிங்கிறது என்ன வரணும்? உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். உயிரெழுத்து வவ்வல். மெய்யெழுத்து கான்சனன்ட். ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் ஒரு மொழி. கான்வர்சேஷன் உரையாடல். டிஸ்கஷன் கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அதனால இங்கே 2, 3 சரி. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர் துரைமாணி. ஆசிரியப்பா பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்கள். இலக்கணங்கள் விதிமுறைகள் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆசிரியப்பாவினுடைய இலக்கண முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க போன குரூப் 4லலாம் கேட்டிருக்காங்க. அதனால அது பார்க்கலாம். ஆசிரியப்பானாவே என்ன ஓசை? இப்போ வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா இருக்கு. அதில் இந்த ஆசிரியப்பாவினுடைய விதிமுறைகள். ஆசிரியப்பானா என்ன ஓசை பெற்று வரும்? அகவல் ஓசை பெற்று வரும். இந்த இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் எதில் வரும்? இது மட்டும்தான் என்னது தவறாக கொடுத்துருக்கோம். இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வெண்பால வரும். 3 அடி முதல் எழுதுபவரினுடைய மனநிலைக்கேற்ப அமைகிறது ஆசிரியப்பா. ஏகாரத்தில் முடிவது தான் ஆசிரியப்பாவினுடைய சிறப்பு. அப்போ 1, 3, 4 சரி. ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரும். 3 அடி முதல் எழுதுபவரின் மனநிலைக்கேற்ப அமையும். ஏகாரத்தில் முடிவது தான் அதனுடைய சிறப்பு. சொல்லும் பொருளும் சரியானது. அசும்பு அப்படின்னா நிலம். அசும்புனா என்னது? நிலம். உவமணி அப்படிங்கிறது என்ன வரும்? மணமலர். உவமணி மணமலர். படலை அப்படிங்கிறது மாலை. படலைன்னா என்னது? மாலை. சேக்கை அப்படிங்கிறது படுக்கை. அப்போ பி தான் ஆன்சர் சரியா வரணும். அசும்பு நிலம், உவமணி மணமலர், படலை மாலை, சேக்கை படுக்கை. அப்புறம் 5 நினைகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஊர்கள் பார்த்துக்காங்க. சிறுகுடி அப்படிங்கிறது என்னது? குறிஞ்சி தான். சிறுகுடி குறிஞ்சி. பாடி சேரி வந்து முல்லை. மூதூர் பேரூர் மருதம். இப்போ இந்த பட்டினம் பாக்கம் அப்படிங்கிறது என்ன வரணும்? நெய்தல் வரும். குறும்பு தான் என்ன வரும்? பாலை வந்து வந்திருக்கணும். இப்போ இங்கே என்ன சரியானது வரும்? 1, 2, 3 வந்து சரி. குறிஞ்சி சிறுகுடி, பாடி சேரி முல்லை, மூதூர் பேரூர் மருதம், பட்டினம் பாக்கம் நெய்தல், குறும்பு பா. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு எந்த நூல் சொல்கிறோம்? அந்த அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு எதை சொல்கிறாங்க? சிலப்பதிகாரத்தை தான் அப்படி குறிப்பிடுவாங்க. நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் இயற்றிய நூல் எது அப்படின்னா அந்த நீலகிரி படுகர் அப்படின்றவங்க குறிஞ்சித்தேன் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. இரிகேஷன் அப்படிங்கிறது பாசனம். குல்ட் அப்படிங்கிறது வணிக குழு. டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. பேடன்ட் அப்படிங்கிறது என்னது? காப்புரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, 3, 4 வந்து சரி. இரிகேஷன் பாசனம், குல்ட் அப்படின்னா வணிக குழு, டெரிட்டரி நிலப்பகுதி, பேடன்ட் காப்புரிமை. திருக்குறள் நீதி இலக்கியம் நூலினுடைய ஆசிரியர் பாருங்க. திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்னா கா திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து தேவர்களை என்ன பண்ணுவாங்க? பழிப்பது போல புகழ்தல், புகழ்வது போல பழித்தல் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? அது வஞ்ச புகழ்ச்சி அணியில வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மண்ணீட்டாளர் அப்படின்னு யாரை சொல்றாங்க? சிற்பி. ஓசுனர் எண்ணெய் விற்போர். அப்போ பாசவர் அப்படிங்கிறவங்க வெற்றிலை விற்போர். காருகர் அப்படின்னா நெய்பவர், அதாவது சாலியர் அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இது மட்டும் என்னது மாறி இருக்குது. அப்போ இது வந்து பார்த்துக்கோங்க. 1, 2 மட்டும்தான் என்னது சரியானது. மண்ணீட்டாளர் சிற்பி,
ஓசுனர் எண்ணெய் விற்போர், பாசவர் வெற்றிலை விற்போர், காருகர் நெய்பவர் சாலியர். பறை, இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையினுடைய பறைகள் பார்க்கலாம். தொண்டகப்பறை அப்படிங்கிறது என்னது? தொண்டகப்பறை குறிஞ்சி. துடிப்பறை பாலை, துடிங்கிறது பாலை. ஏறுகோட்பறை முல்லை, மீன்கோட்பறை நெய்தல். அப்ப என்ன ஆன்சர் வரும்? டி தான் ஆன்சரா வருது. தொண்டகப்பறை குறிஞ்சி, துடிப்பறை பாலை, ஏறுகோட்பறை முல்லை, மீன்கோட்பறை நெய்தல். மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னா 1966. குன்றேறி ஆணை போர் கன்றற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. பாருங்க என்ன வந்துருச்சுங்க? கண்டற்றால் யானை போர், குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுன்றாக செய்வான் வினை அப்படி சொல்லிட்டு அற்று வந்திருக்கு இல்லையா? அதனால இது ஓமை அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பொருள்னா, இந்த யானை போர் பார்க்குறவங்க எவ்வளோ தூரம் சேஃபாக மேலே ஏறி யானை போர் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தன் கை பொருள் போட்டு செலவு செய்கிறவனுக்கு எந்த ஒரு துன்பமான செயலும் வராது அப்படிங்கிறதுக்காக அது ஓமையாக சொல்லியிருப்பாங்க. அது ஓமை அணி. ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா முருகியல். ஏஸ்தட்டிக்ஸ் முருகியல். ஆர்ட்ஃபேக்ட்ஸ் கலை படைப்புகள். டெர்மினாலஜி கலைச்சொல். மித் அப்படிங்கிறது என்னது? தொன்மம். இப்போ என்ன ஆன்சராக வரும் அப்படின்னா சி தான் ஆன்சர் வரும். ஏஸ்தட்டிக்ஸ் முருகியல், ஆர்ட்ஃபேக்ட்ஸ் கலைப்படைப்பு, டெர்மினாலஜி கலைச்சொல், மித் அப்படிங்கிறது தொன்மம். குமரகுருபரின் புலமை மிக்க மொழிகளில் தவறானது. குமரகுருபரினுடைய மொழிகள் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. இதுதான் என்னது? அவருக்கு தெரிந்த மொழிகள். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. அப்ப இதுதான் என்னது? வராது. தேவதுந்துபி என குறிப்பிடக்கூடிய இசைக்கருவி. தேவதுந்துபி உருமிய குறிப்பிடுறாங்க. பிரித்தெழுதுக இயற்கியைந்த. எப்படி பிரிப்போம் அப்படின்னா எல் கூட்டல் கூ கூட்டல் இயைந்த அப்படி சொல்றது இயற்கியைந்த. உரம் ஒருவருக்கு அப்படிங்கிறது உரம் கூட்டல் ஒருவன் கூட்டல் கு அப்படிங்கிறது உரம் ஒருவருக்கு. ஈண்டினியான் அப்படிங்கிறது ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் அப்படிங்கிறது என்னது? ஈண்டினியான். ஈரெட்டாண்டு அப்படிங்கிறது 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு ஈரெட்டாண்டு. ஈரார் ஆண்டு அப்படிங்கிறது 2 கூட்டல் 6 கூட்டல் 6 ஆண்டு அப்படிங்கிறது என்னது? ஈரார் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். முறையா வரிசை பிரகாரம் இருக்கிறது எது அப்படின்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிறது என்னது? முறையான சொல். அடுத்து சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு அப்படிங்கிறது வந்திருக்கணும். இதுல என்ன வரும் அப்படின்னா அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல. இங்க மேல அவங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலின் அறியாமை இப்படி சொல்லி மாறி இருக்கு இல்லையா? அப்போ முறையான வரிசையா நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அப்படிங்கிறது என்னது? சரியானது. இதுல என்ன வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. இது நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னாவே முறையா நீங்க என்ன பண்ணிடலாம்? வரிசைப்படுத்திடலாம். அடுத்தது தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர் அப்படிங்கிறதும் சரி. தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது தான் சரியானது. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? இடம்பெற்று சொல்லியிருக்காங்க. இதில் எது சரி வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. உயிரெழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் என்னது? கழுத்து. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்பு விடக்கூடிய கலையை என்னன்னு சொல்றாங்க? ஏகலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் குறிப்பிடுதுன்றாங்க. 2, 4 சரி.
வாழ்விற்குரிய இன்ப துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. வாழ்விற்குரிய இன்ப துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. தமிழரின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழரினுடைய தொன்மையான வீர விளையாட்டு என்னது? ஏறு தழுவுதல். இங்க என்ன வரும் அப்படின்னா குறள். கனை கொடிது யாழ் கோடு செவ்வியதாங்கு அண்ண வினைப்படு பாலால் கொழல் அப்படிங்கிறது என்னது? சரியானது. இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இகழ்வேந்தர் என்ன வரணும்? இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறது தான் சரி. சொற்களை ஒழுங்குபடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போதே என்ன ஆகிடும் அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக வந்துடும். பெயர் சொல்லின் வகையறிதல். ஈனல் அப்படின்றனா என்னன்னு சொல்லுவோம்? தல் அல்லெல்லாம் வந்திருக்கு இல்லையா? ஈனல்னா கொடுக்கறது. இப்போ இது கொடுத்தல். ஒரு தொழிலை குறிக்கிறனால அது தொழிற்பெயர். கம்பரை படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பரை படிக்கிறேன் அப்படின்னா அது வந்து என்னது? கருத்தாவாகு பெயர். அகலம் அப்படிங்கிறது அதனுடைய பண்பு, பண்பாகு பெயர். ஆட்டம் அப்படிங்கிறது தொழில், தொழிலாகு பெயர். ஆட்டம்ங்கிறது என்னது? அது ஒரு தொழில் குறிக்கிறனால தொழிலாகு பெயர். மல்லிகை அப்படிங்கிறது பொருள், பொருட்பெயர். கரியன் அப்படிங்கிறது கருமை, பண்பு பெயர். கரியன்கிறது என்னது? பண்பு பெயர். ஆதிரையான் அப்படிங்கிறது காலம். ஆதிரையான் அப்படிங்கிறது என்ன பெயர்? காலப்பெயர். இப்போ இந்த சினை பெயர் அப்படிங்கிறது என்னது? மூக்கு, மூக்கன் அப்படிங்கிறது என்னது? சினை பெயர். உரிச்சொற்றொடர் அல்லாதது. இப்போ இந்த உரிச்சொற்றொடரில் என்னென்ன வரும்? இந்த சால, தவ, கடி இதெல்லாமே என்னது வரும்? சால பசி, தவக்கோலம், கடிமகள் இதெல்லாமே வரும். உங்களுக்கு உரிச்சொற்றொடர் அல்லாதது தானே கேட்டிருக்காங்க. அப்போ விரிச்சுடர், விரியும் சுடர், விரிகின்ற சுடர் அப்படி சொல்லிட்டு இது வினைத்தொகையில் வரும். அதனால் இது மட்டும் என்னது? வராது. பொருட்பெயரால் வரும் பெயர்கள். தமர், நமர் அப்படின்னு சொல்லிட்டு கிளை, கிளை பெயர். இருவர், மூவர் அப்படின்னு எண்ணிக்கை, என்னால் வரும் பெயர். அவயத்தார் அப்படின்னா அது ஒரு குழு, அவயம், குழு பெயர். முடியர், பொருளர் அப்படின்னா முடி அப்படின்னு பொருள், முதல்ல வரக்கூடிய பெயரா இது வந்து வரும். பி தான் வந்து என்னது? ஆப்ஷன். தமர், நமர் அப்படிங்கிறது கிளை பெயர். இருவர், மூவர் அப்படின்னு வந்தால் என்னால் வரும் பெயர். அவயத்தார் குழு பெயர். முடியர், பொருளர் முதலில் வரும் பெயர். அல் செறிந்தன்ன, இதில் அல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா? அப்போ அல் அப்படின்னா என்ன வரும்? தொழிற்பெயர். சினை பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள். சினை வந்து பாருங்க பழம், கண் அப்படிங்கிறதுலாம் என்னது? இங்கே கண் வந்திருக்கனால பழம், சினை பெயர். கேண்மை அப்படின்னா அது ஒரு குணம், நட்பு, குணப்பெயர். இப்போ நன்மை அப்படின்னாலும் அது வந்து குணம்தான், பண்பு பெயர். தொழிற்பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு, கெடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால அந்த கெடுதல் வந்திருக்கனால கேடு அப்படிங்கிறதா என்னது? தொழிற்பெயர். இலக்கண குறிப்பு ஒன் பொன் அப்படின்னு வந்திருக்கு. அப்படிங்கிறது என்னது? ஒரு மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கனால பண்பு தொகை ஒன் பொன். பெண்மை நலம். இப்போ நலம் வந்து பெண்மை. அப்போ இரு பெயருட்டு பண்பு தொகை. கிரணக்கை அப்படின்னு கை வந்திருக்கு இல்லையா? கிரணக்கை அப்படின்னா அது கொடியிடை, கொடி, கொடியிடை, கொடி போன்ற இடை அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஓமை தொகை போன்ற அப்படிங்கிறதுலாம் வந்துச்சுன்னா அது மாதிரி இருக்கு, ஓமையா சொல்றாங்க, ஓமை தொகை. பவளவாய் அப்படிங்கிறது பவளம் போன்ற வாய், ஓமை தொகை. சாதி மதம் அப்படின்னா என்னது? சாதியும் மதமும் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்தா உண்மை தொகை. கூவலும் மதிலும் அப்படின்னு வெளிப்படையா வருது, கூவலும் மதிலும் எண்ணுமை. ஒரு ஈ அப்படின்னா ஈ வந்திருக்கு இல்லையா? ஒரு ஈ அப்படி சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. சொல்லிசை அளபடை. உருபடை அப்படிங்கிறது என்ன வரும்? சால, தவ, உரு, நவ அப்படின்னு சொல்லிலாம் வர்றதுனால இது உரிச்சொல். ஈன்ற தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆ வந்திருக்கு, ஈன்ற அப்படின்னு வந்திருக்கனால பெயரச்சம். அதனி நூங்கு அப்படிங்கிறது அதனி நூங்கு அப்படின்னா இன்னிசை அளபடை. இப்போ தை திங்கள் என்ன வரும்? பெயர் ஒரு சிறப்பு பெயர், இரு பெயரொட்டு பண்பு தொகை. வாடாமலர். இப்போ வாடாமலர் அப்படின்னா ஈறு கெட்டு போச்சு, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். எழுமையும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க, முற்றுமை. தண்டலீர் அப்படிங்கிறது என்னது? தன்மை அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ மை விகுதி வந்திருக்கு, பண்பு தொகை. தண்டலீர் தன்மை.
விடைக்கேற்ற வினா. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு அழைக்கப்படுகிறார். இப்போ அது கேள்வி எப்படி வரணும்? பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அதுதான் எனது கேள்வி. ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, தோலக், தப்பு இந்த மாதிரி இசைக்கருவிகள் பயன்படுகின்றன அப்படின்னா அப்போ இங்கே கேள்வி எப்படி இருக்கணும்? ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுகின்றன? சரியான வினாச்சொல் அறநெறிச்சாரம். பாடலை எழுதியவர் என்ன கேட்கணும்? பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை? ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை அப்படி கேட்கணும். சாலையின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையானது. அப்ப சாலை விதிகளில் முதன்மையானது எது? கேள்வி பாருங்க. சாலையின் இடப்பக்கம் வண்டிகள் செல்றது தான் சாலையினுடைய விதிகளில் முதன்மையான விதி. அப்ப சாலை விதிகளில் முதன்மையான விதி எது அப்படி சொல்லிட்டு கேட்கணும். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது? பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்னு கேட்கணும். வினாத்தொடர் அல்லாதது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, காணல் நீரோ அப்படின்னு கேள்விதான். காட்சி பிழைதானோ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். நானும் ஓர் கனவோ பாரதியாருடைய பாடல். அப்போ இங்கே என்ன வரும்? வானகமே இளவையிலே மரச்செறிவே அப்படின்றது என்னது வராது, கேள்வியாக அமையாது. வினாத்தொடர் அல்லாதது அதுதான். அன்னம் கூடை முடைந்தாள். அன்னம் என்ன செய்தால் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அன்னம் கூடை முடைந்தாள். எனக்கு கதை எழுத தெரியும். உனக்கு கதை எழுத தெரியுமா? எனக்கு கதை எழுத தெரியும். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். அப்போ இங்கே என்ன கேட்கணும்? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள்? மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். சரியான வினாச்சொல். இதுல எது வினாச்சொல் அப்படின்னா அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது தான் வரும். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அப்போ எப்படி கேட்கணும்? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச்க்குரிய கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ரெகுலராக ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது எக்ஸாம் போகிற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் பேசி கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.